students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la DNA replication. Sir, replication என்ன? replication அப்படினாவே duplication சொல்லுவோம் அல்லது multiplication அப்படினு சொல்லுவோம். அப்ப DNA replication எங்க நடக்குது? எந்த சைக்கிள்ல நடக்குது அப்படினு கேட்டா DNA replication takes place during எங்க சார் அப்படினா S phase. Okay, where in the place la nucleus la. அப்ப நியூக்ளியஸ்ல எஸ் ஸ்பேஸ்ல நடக்கக்கூடிய ஒண்ணுதான் என்ன சார் அப்படிங்கறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ எப்படி இருக்கு? டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். That is a double helix DNA. Okay, double helix இருக்கு. இப்போ இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, that is வந்து பாருங்க give rise to two strand. ஓகே, அப்ப DNA உனக்கு என்ன ஆகுதுன்னா give rise to two strand of form ஆகும். ஓகே, அப்ப இந்த டூ ஸ்ட்ராண்ட் எப்படி சார் இருக்கு அப்படின்னா ஐடென்டிக்கல் டு ஈச் அதர். இப்ப இது ரெண்டுமே, அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே எப்படி சார் இருக்கு? ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் டு என்ன சார் அப்படின்னு கேட்டா பேரண்ட். அப்ப இதே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா அதாவது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிக்கலாவும் ஈச் அதர். ஓகே, அஸ் வெல் அஸ் என்னன்னு கேட்டா பேரண்ட். பேரண்ட் மாலிகுல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் புதுசா உருவான ரெண்டு மாலிகுல்ஸும் இருக்கும். ஓகே, அப்ப இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மூணு ஹைபோதீசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒன்னு என்னன்னு கேட்டா கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ் மெத்தட் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. இதுல மூணு ஹைபோதீசிஸ் இருக்கு. 3 ஹைபோதீசிஸ். மூணு கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு கன்சர்வேட்டிவ், second semi conservative, okay, another one is called dispersive. ஒரே லைன் தான். அப்ப இந்த DNA replication explained 3 hypotheses. One is called என்ன? conservative, dispersive, semi conservative. அப்படி இல்லனா 3 type of replication இருக்கு. ஒன்னு conservative, dispersive, another one is called என்ன சார் அப்படினா semi conservative. ஒரு 2 mark question. What are the types of replication? Okay, understand the 3 types. Okay, இப்போ இதுல ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. கன்சர்வேட்டிவ்னா என்ன, டிஸ்பர்சிவ்னா என்ன, செமி கன்சர்வேட்டிவ்னா என்ன. அப்ப கன்சர்வேட்டிவ்ல எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கும்? அப்ப கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல ஒரிஜினல் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா, சர்வஸ் டெம்ப்ளேட். அப்ப இந்த மெத்தட்ல இங்க எழுதிக்குவோம் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் மெத்தட். அப்ப கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல ஒரிஜினல் டிஎன்ஏ ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட். That is a parent DNA. ஓகே, இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணுது இதுல? That is a parent DNA. Okay, another. That is a new strand or daughter DNA ன்னு சொல்லுவோம். சரிப்பா, ஓகே. இப்போ இதுல மேக்ஸிமம் பாருங்க. இப்போ இது கன்சர்வேட்டிவ் மெத்தட். இப்போ கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் அப்படின்னு கேட்ட இதுல இருந்து தான் மத்த டிஎன்ஏ உருவாக போகுது. அதாவது மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பேரண்ட் டிஎன்ஏ ஆக்ட் அஸ் template. That is a first point. Parent DNA act as template as செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேப்பா, இதுல ஒரிஜினல் மாலிகுல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் அப்படியே உனக்கு என்ன ஆகும்னா preserve ஆகும். அப்ப இந்த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் அப்படியே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது? preserve ஆகுது. அப்ப ஒரிஜினல் மாலிகுல்
செகண்ட் பாயிண்ட், ஒரிஜினல் மாலிகுல்ஸ் அப்படியே என்ன பண்ணும், preserve, அப்படியே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, preserved intact, உடையாமல் அப்படியே இருக்கும். இதுல கன்சர்வேட்டிவ்ல சரிப்பா. அப்ப அங்க இருக்க என்டையர்லி நியூ டாட்டர், அப்ப என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்ட் மாலிகுல்ஸ் ஆர் சிந்தசைஸ். இங்க உனக்கு என்ன இருக்கு, என்டையர்லி புதுசா, அப்ப என்டையர்லி நியூலி டிஎன்ஏ மாலிக்யூல் synthesized. Okay, that is the first point, second point, third point. That's all. Understand? So சொல்லுவோம். இப்போ கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படினாவே கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல பேரண்ட் டிஎன்ஏ ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரிஜினல் மாலிகுல்ஸ் ஆஃப் பேரண்ட் டிஎன்ஏ preserved intact அப்படியே இருக்கும். அப்ப என்டையர்லி நியூ டிஎன்ஏ மாலிகுல்ஸ் கேன் சிந்தசைஸ். இதுதான் கன்சர்வேட்டிவ். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பழையன காத்தல், பழசு அப்படியே இருக்கு, புதுசா உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நியூ ஸ்டாண்ட் உருவாயிருக்கு. அதனாலதான் பேரே வந்து பழையன காத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கன்சர்வேட்டிவ் மெத்தட். ஓகேப்பா. தென் செகண்ட் வந்து பாருங்க டிஸ்பர்சிவ் மெத்தட். செகண்ட் டிஸ்பர்சிவ். இப்ப டிஸ்பர்சிவ்ல எப்படி சார் இருக்கும்? ஓகே, இப்ப டிஸ்பர்சிவ் that is a parent DNA that is a parent DNA ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த பேரண்ட் டிஎன்ஏ எப்படி சார் இருக்கு? இங்க ஒரிஜினல் மாலிகுல்ஸ் எல்லாம் broken ஆகும், என்ன சின்ன சின்ன ஃபிராக்மெண்டா. அப்ப ஈச் ஃபிராக்மெண்ட் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட்டா செயல்பட்டு கடைசியா உனக்கு என்ன பண்ணும், சிந்தசிஸ் காம்ப்ளிமெண்டரி ஃபிராக்மெண்டா உருவாகும். அப்ப ஃபைனலா அங்க நியூ மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுல என்ன இருக்கும், ஓல்டு ஃபிராக்மெண்ட் இருக்கும், நியூ ஃபிராக்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ பாருங்க, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன இருக்கு, that is a parent fragment. ஓகே, that is வந்து பாத்தா மெயின் ஃபிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பேரண்ட் டிஎன்ஏ. இப்போ இந்த பேரண்ட் டிஎன்ஏ கேன் broken, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. அப்ப ஈச் ஃபிராக்மெண்ட், ஒவ்வொரு ஃபிராக்மெண்ட் இதுல என்னவா செயல்படுது அப்படின்னு கேட்டா டெம்ப்ளேட்டா செயல்படும். ஃபைனலா உனக்கு என்ன ஏற்படுதுன்னா கம்ப்ளீட் காம்ப்ளிமெண்டரி ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாகும். ஓகே, இப்ப இந்த நியூ கலர் ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்ன சார்னா நியூ ஃபிராக்மெண்ட். ரெட் கலர் எல்லாமே நியூ ஃபிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளாக் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஓல்டு ஃபிராக்மெண்ட். அவ்வளவுதான். அப்ப ஒரே லைன் தான். இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பாயிண்ட் வைஸ் கூட ரைட் பண்ணிடலாம். அப்ப ஒரிஜினல் மாலிகுல்ஸ் இஸ் broken. இதுல முதல் பாயிண்ட் என்ன எழுதுவ, ஒரிஜினல் மாலிகுல்ஸ் ஆர் broken. First point, original molecules broken. Piece ஆயிடுச்சு, black அப்படி உடைஞ்சிருக்கு பாரு, broken ஆயிடுச்சு. அப்ப next, அப்ப each fragment, ஒவ்வொரு fragmentum, each fragment act as template செயல்பட்டுச்சு.
ஓகே தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்ப சிந்தசிஸ் மூணாவது பாயிண்ட் இங்க ரைட் பண்றேன் பாரு. சிந்தசிஸ் காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ரக்சர் உருவாயிடுச்சு. அப்ப இதுல ஃபைனலா உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஃபிராக்மெண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி நியூ ஃபிராக்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனால இதுக்கு என்ன பேர் டிஸ்பர்சிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, ஓகே. லாஸ்டா இருப்பது என்னன்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இப்ப இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட ப்ரொபோஸ் பண்ணவர் யாருன்னா வாட்சன் அண்ட் கிரீக். ஒன் மார்க் கொஸ்டின். வாட்சன் அண்ட் கிரீக். ஓகே, எந்த வருஷம் கேட்டா 1953ல டிஎன்ஏ மாடலை வந்து ப்ரொபோஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரீக் தான். அதே சேம் ஜேம்ஸ் வாட்சன் அப்படிங்கிறவரும் கிரீக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் உருவாக்குனாங்க. இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ மாடல் ஒரே லைன் தான். பட் இந்திஸ் வந்து மெக்கானிசம் வந்து ரெப்ளிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டா என்ன எழுதுவ பேஸ்ட் ஆன் டிஎன்ஏ மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இதுல இப்ப சிந்தசைஸ் 2 பாலிநியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் இருக்கு இல்லையா, இப்ப 2 பாலிநியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இதுல that is a 2 polynucleotides of strand அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிகூல்ஸ் உனக்கு என்ன ஆகுது அன்வைண்ட் ஆகும். ஓகே, அப்ப அன்வைண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது செப்பரேட்டிங் வந்து பார்த்தா அப்படின்னா ஒன் எண்ட். அப்ப இந்த இடத்துல இது ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது அன்வைண்டா. அந்த அன்வைண்டா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் ஆகும். ஓகே, அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ அன்வைண்டா இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது செப்பரேட் ஆகுது. அப்ப டூரிங் திஸ் ப்ராசஸ்ல கோவேலன்ட் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அங்க இருக்கு இல்லையா அடினைன் தையமின் குவானைன் சைட்டோசின் அப்படின்னு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். அப்ப அங்க இருக்கக்கூடிய கோவேலன்ட் ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாம் கோவேலன்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும் பிரேக் ஆகும். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன் பாண்டும் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆயிடுச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்ப சிந்தசிஸ் அப்ப பிரேக் டவுன் ஆகி இது எல்லாமே உனக்கு என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட்டா செயல்படும். செப்பரேட்டர் சிங்கிள் ஸ்ட்ராண்ட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது டெம்ப்ளேட்டா செயல்படுது. கடைசியா சிந்தசிஸ் என்னன்னு கேட்டா நியூ ஸ்ட்ராண்ட். அப்ப சப்சீக்வெண்டா உனக்கு என்ன ஏற்படுதுன்னு கேட்டா ஈச் டாட்டர் டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் இவங்க எல்லாமே யார் அப்படின்னா ஓல்டு ஸ்ட்ராண்ட். இப்ப இந்த ஓல்டு ஸ்ட்ராண்ட்லயே உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். Okay, that is a new strand. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஓல்டு ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல உனக்கு என்ன இருக்கு பாதி வந்து பேரண்ட் பாதி வந்து நியூவா இருக்கு. அதனால பேரே செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேக்ஸிமம் உனக்கு என்ன ஆயிடுச்சு சார் பிரசன்ட் மாலிகூல் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட். அப்ப அதர் ஸ்ட்ராண்ட் உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நியூலி சிந்தசைஸ்ட். கடைசியா உனக்கு என்ன ஆயிடுச்சு காம்ப்ளிமெண்டரி டு பேரண்ட் ஸ்ட்ராண்ட் அப்படியே ரெண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் உனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ். ஒரே ஒரு டைம் சொல்ற மாதிரி இல்ல செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணவங்க வாட்சன் அண்ட் கிரீக். இந்த ரெப்ளிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ மாடலை பேஸ் பண்ணி இருக்கும். அப்ப இங்க சிந்தசிஸ்ட் த 2 polynucleotides of வந்து பாருங்க ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. polynucleotides அப்படினா என்ன மீனிங் தட் இஸ் வந்து பாருங்க மோர் than 2 nucleotides நிறைய நியூக்ளியோடைடுகளை கொண்ட ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இது எப்படி இருந்தா அன்வைண்டா இருக்கு. அப்ப அன்வைண்டா இருக்கிறது உனக்கு என்னன்னா ஸ்டார்ட் செப்பரேட்டிங் தனித்தனியா பிரிய ஆரம்பிக்குது. அங்க உள்ள இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரோக்கன் டவுன் ஆகும். ஏனின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஏனில வந்து பாருங்க ரெண்டு கால் இந்த சைடு தனியா வந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சென்டர்ல இருக்கிறது ஏதாவது புரோக்கன் ஆயிரும் இல்லையா அதே மாதிரிதான் இங்க இது ரெண்டு தனித்தனியா பிரியும் போது அங்க இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தனித்தனியா புரோக்கன் டவுன் ஆகும். அப்ப இது செப்பரேட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஈட் மேக்ஸிமம் இது ஆக்டஸ் என்னன்னு கேட்டு எனக்கு டெம்ப்ளேட். அப்ப இது ஒரு ஆக்டஸ் டெம்ப்ளேட்டா செயல்படுது, இது ஒரு ஆக்டஸ் டெம்ப்ளேட்டா செயல்படுது. சார் புரியுதா இது ஒரு டெம்ப்ளேட் இது ஒரு டெம்ப்ளேட். அப்ப நடுப்புற இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது, இந்த செப்பரேட் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டெம்ப்ளேட்டா செயல்பட்டு சிந்தசிஸ் நியூ ஸ்ட்ராண்ட், ஒரு நியூ ஸ்ட்ராண்ட உருவாக்குது. இது எப்படி சார்னா சப்சீக்வன்ஸா. அப்ப ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் இருக்கு இல்லையா, கேரியர் என்னன்னு கேட்டா 1 பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னா மேலே எழுதிட்டே போகும். சார் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அடுத்த ஹெட்டிங்ல இருக்கு. இதுல டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா புதுசா உருவான டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஓகே சரிப்பா. அப்ப பிரசன்ட் மேக்ஸிமம் வந்து பாருங்க அந்த பேரண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப ஆக்டர்ஸ் என்ன பண்ணுச்சு, டெம்ப்ளேட்டா செயல்பட்டு அண்ட் அதர் ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணும் நியூலி சிந்தசைஸ், இந்த ப்ளூ கலர் இருக்கிறது நியூலி சிந்தசைஸ் ஆனது. அப்ப நியூலி சிந்தசைஸ் ஆயிருச்சு. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி டு தி பேரண்ட் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரைமர்னு ஒன்னு இருக்கு. பிரைமர் பிரைமேஸ், இந்த பிரமேஸ் அப்படிங்கிறது தான் பிரமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, அந்த சிந்தசைஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படியே மூவ் ஆகும். இதை எடுத்துட்டு போறது யாருன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து எடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்ப மேக்ஸிமம் மேல போக புதுசா ஸ்டார்ட் ஆகக்கூடிய எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பிரைம் எண்ட் ஃபார்ம் ஆகும். பின்னால வந்து பாத்தீங்கன்னா 5 பிரைம் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே வந்து ஒரு நியூ நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எந்த ஏரியாவை நோக்கி போகும்னா 3 பிரைம் எண்ட் நோக்கி தான் போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த OH ஹைட்ராக்சல் குரூப் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேப்பா, தேங்க்யூ.